அட பாவீங்களா, உங்களை நம்பி வந்ததுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்கடா. அதாவது சினிமால இந்த பாட்டை வச்சு படத்தை எப்படி ப்ரோமோட் பண்றேன் பாருன்னு வேற லெவல் ப்ரொமோஷன் செஞ்சு நம்மள இந்த பாட்டுக்காகவே தனியா வைப் பண்ணலாம்னு படத்துக்கு போனா அங்க படத்தோட லெங்த் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டை ட்ரிம் பண்ணி தூக்கி போட்டுருப்பாங்க. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. அப்படி படத்துல வராத ஒரு சில பாட்டை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பாட்டை தியேட்டர்ல போய் வைப் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தா ஆனா என்ன ஏமாத்திட்டாங்கடா அப்படின்னு நீங்க நினைக்கிற பாட்டை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. மூணாவது இடத்துல இந்தியன் 2 படத்துல அனிருத் போட்ட பாட்டை ஏஆர் ரஹ்மான் போட்ட பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பாட்டை நான் தேர்ட் பார்ட்ல போட்டுக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டு போன இந்த பாட்டு தான். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? ரெண்டாவது இடத்துல கத்தி படத்துல இந்த பாட்டை வச்சிருக்கலாமே அப்படின்னு ஆடியன்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ண வச்ச பாலம் சாங் தான். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். மொத இடத்துல தக் லைஃப் படத்துல சின்மை பாடினத படத்துல போடுவீங்களா இல்ல தீ பாடினத படத்துல போடுவீங்களா அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது பாட்டு ட்ரிம் பண்ணி படத்தை விட்டே தூக்கி போட்டுருவேன்னு போட்ட இந்த பாட்டு தான்.